பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளை நான் உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து அபிஷேகத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று அபிஷேகம்னா என்ன அப்படி என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பகுதி 2 நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அபிஷேகம், அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இன்றைக்கு அபிஷேகத்துக்கு என்ன பொருள் தேவை என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை, அதாவது திருப்பொழிவு என்று சொல்லுகிறார்கள் தூய தமிழிலே. திருப்பொழிவு அப்படின்னா அபிஷேகன்ற அர்த்தம். அது தேர்ந்தெடுப்பு, பிரித்தெடுத்துதல் எல்லாம் அர்த்தம் பண்ணலாம். தன்னுடைய ராஜ்யத்திற்கு, தன்னுடைய வேலையை, தன்னுடைய சித்தத்துக்கு செய்வதற்கு தேவன் ஒரு மனிதனை செலக்ட் பண்ணிவிட்டார் என்று சொன்னால், தேர்ந்தெடுத்து விட்டார்னு சொன்னால் அவனை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அது கூட எப்படி அபிஷேகம் பண்ணணும்? பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணனா அங்கே கர்த்தர் இருக்கணும், கூடவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இவங்க 2 பேர் இருந்தால் தான் அந்த மனுஷனை அபிஷேகித்து தேர்ந்தெடுக்க முடியும். நல்லா கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை. அவனை திருப்பொழிவு செய்யணும்னா 2 பேர் தேவைப்பாங்க. 2 ஆள் தத்துவங்கள் தேவை. ஒன்று தேவனாகிய கர்த்தர், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவனுடைய தூய ஆவியானவர். அந்த காலத்தில் பாருங்க, ஒரு மனுஷனை திருப்பொழிவு செய்யணும்னா தைலம் தேவைப்படுகிறது. தைலத்தினால தான் திருப்பொழிவு செஞ்சாங்க. அப்போ தைலம் என்பது எண்ணெயினால் கொண்டு செய்யப்படுகிறது தைலம். இப்போ தைலத்துக்கு அடையாளம் எதுனா பரிசுத்த ஆவியானவர். அப்போது கர்த்தரும் பரிசுத்த ஆவியான தைலம் இருந்தாலும் ஒரு மனுஷனை திருப்பொழிவு செய்ய முடியும் என்று பழைய ஏற்பாட்டில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நம்ம பார்க்கிறோம். அப்போது தைலம் என்பது, எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டம். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன்னு பாருங்களேன். சில பேர் பகிங்கரமாக அபிஷேகம் செய்தார், திருப்பொழிவு செய்தார் ஆவியானவர். சில பேரை ரகசியமாக திருப்பொழிவு செய்தார். ஏன்னா காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன்னு பாருங்க. பெசலேயேல். இந்த பெசலேயேல் யாருன்னு சொன்னால், ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக தேவன் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரம். அவனை பாருங்க அபிஷேகம் பண்ண சொல்லு, பகிங்கரமாக அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறார். யாத்திராகம புத்தகத்தில் நம்ம அங்கே வாசிக்கிற பாருங்க, 31ஆம் அதிகாரத்தில் பெசலேயேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்க 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனானே ஊரின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களாலும் முத்திரை வெட்டாக வெட்டி பகிர்றதுக்கும், மரத்தில் சித்திரை வேலைகள் செய்கிறதற்கும், மற்ற சகல வேலைகளை செய்வதற்கு அவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறேன். அதனால் நாங்கள் சொல்கிறாரு பாருங்க, மற்றும் சகல வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாவதாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். அல்லேலூயா. இது பயங்கரமான ஒரு அபிஷேகம். அந்த தேவ ஆவியினால நிரப்பினேன் அப்படின்னு சொன்னால் அங்கே தைலம் தேவைப்படுகிறது. இன்னொன்று உதாரணம் சொல்ல, இது வந்து பகிங்கிற அபிஷேகம். ஆசாரிப்பு கூடாரத்தை வேலை செய்வதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாதான் அவன் செய்யப்பட முடியும் பகிங்கரமாக. உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சாலமோன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். தாவீது ராஜா உயிரோடு இருக்கும்பொழுதே சாலமோன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டார். எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு சொன்னால், 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பார்க்குறோம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்கள் நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாக சாலமோனை என் கோவேறு கழுதின் மேல் ஏற்றி அவனை கீழ்கொடுக்க அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவார்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். சொன்னது போலவே 39ஆம் அதிகாரத்தில் ஆசாரியர் சாதுக்கும் தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லோரும் ராஜாவாக சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவன் பிரகால போனார்கள். ஜனங்கள் நாகாசுரங்கள் ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினாலே அதிரத்தக்க மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். என்ன அர்த்தம்னா, பகிங்கரமான ஒரு ராஜரீக அபிஷேகம் நிறைய பார்க்கணும். மறைமுகமாக சிலர் அபிஷேகம் பண்ணுறாங்க. யார்? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சவுல் மறைமுகமாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதே நேரத்தில் சவுலுக்கு தாவீது ராஜாவை மறைமுகமாக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார்.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில். ஏன்னா சவுலுக்கு தெரிஞ்சால் தாவீதை கொலை செஞ்சிருவான். அதனால் மறைமுக சில ஆண்டவர் செய்கிற காரியங்கள் மிக வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லாம் எப்படி பார்த்தாலும் அபிஷேகம் தான். எகு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஒரு தீர்க்கதரிசி கொண்டு போய் தைலத்தை கொண்டு போய் மீட்டு உடைய இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின்னு சொல்லுகிறான். இப்படி அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் அப்படி அபிஷேகம் பயங்கரமாக அபிஷேகம் செய்தார். சங்கீத புத்தகத்தில் 2ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது பாருங்க. 6ஆம் வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பன்மை சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அபிஷேகம் பண்ணினாரோ அதே போல தான் நம்மளும் பயங்கரமாக அபிஷேகம் செய்தார். ஆனால் நாம் தான் அதை மறந்து போய்விட்டோம். சரி, அப்போது அபிஷேகம் பண்ணணும்னா தைலம் தேவை. இந்த தைலத்தை எப்படி செய்கிறாங்க? அபிஷேக தைலத்தை எப்படி செய்யணும்னு கர்த்தர் இங்கே மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதாவது நல்லா கவனிங்க, அபிஷேக தைலம் எப்படி செய்யணும். யாத்திராகம புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இந்த அபிஷேக தைலத்தை எப்படி செய்யணும். ஏன்னா அபிஷேக தைலம் என்பது மிக முக்கியமான ஒன்று பழைய ஏற்பாட்டில். அந்த அபிஷேக தைலத்தில் எப்படி பண்ணணும்னு சொல்லி 22ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். அங்கே சொல்கிறாரு, யாத்திரா 30ஆம் அதிகாரம் 22லேருந்து வாசிக்கிறோம். மேன்மையான சுகந்த வர்க்கங்களையும் சுத்தமான வெள்ளை போலத்திலால் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 சேக்கல் இடையும் சுகந்த கருவாப்பட்டையில் அதில் பாதியாக 250 சேக்கல் இடையே சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையும் லவங்கப்பட்டை 500 சேக்கல் இடையும் ஒலிவ எண்ணெய் 1 குடம். அப்புறம் அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாக சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாங்க. அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்கு கடவுது. இப்போ அபிஷேக தைலத்தில் எப்படி செய்யணும்னு கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்களேன். ஒலிவ எண்ணெய்களை கொண்டு கருவாப்பட்டைகளை கொண்டு வெள்ளை போலத்தை கொண்டு நறுமணம் மிகுந்த உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாசனை திரைவல். இந்த வாசனை திரைவல் தான் அபிஷேக தைலத்தை செய்ய சொன்னாங்க. அதுக்கு அபிஷேக தைலத்தை பாருங்கள் செய்கிறது மாத்திரமல்ல, அந்த தைலத்தை செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா அதை எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். நீங்கள் வீட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு எதையெல்லாம் பரிசுத்தப்படுறாங்க அந்த அபிஷேக தைலத்தினால என்று பார்த்தோம்னா தெய்வ பிள்ளைகளே, ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனை ஆராதனை செய்ய வேண்டிய அத்தனை பொருள்களில் இங்கே அந்த அபிஷேக தைலத்தினால பரிசுத்தப்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேஜை, அது பனிமுட்டு, எல்லாத்தையும் பனிமுட்டு, அதில் மேஜை, குத்தி விளக்கு, தகனப்பீடம், பலிபீடம், தொட்டி, நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள். நான் யாத்திராகம 40ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் பரிசுத்தப்படுத்தணும்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அதில் பாருங்கள் பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சி பெட்டி, மேஜை, குத்தி விளக்கு, பொன் தூப பீடம், தகன பலிபீடம், தொட்டி, அபிஷேக எல்லாமே எடுத்துக்கப்படுறாங்க. 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்திலும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாங்க. அப்பொழுது பரிசுத்தமாக இருக்கும். அப்போது அபிஷேக தைலம் எப்படி செய்கிறாங்க? இதை செஞ்சுட்டு மாத்திரமல்ல, இந்த அபிஷேக தைலத்தை கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா தேவனுக்கு ஆராதனை பொருட்கள் அபிஷேகம் செய்கிறார்கள். அபிஷேகம்னா பரிசுத்தப்படுத்துகிறார்கள். பரிசுத்தப்படுத்துகிற மாத்திரமல்ல, ஆசாரி லேவி கோத்திரம் சேர்ந்த ஆரோன் கோத்திரம் சேர்ந்த ஆசாரிகளையும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆரோனை பரிசுத்தப்படுத்துகிற தைலம் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய சந்ததிகளும் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ தேவனுடைய பாருங்க, தேவன் ஒரு பொருள் ஒரு மனுஷனை பயன்படுத்தணும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அபிஷேகம் பண்ணணும்னா அந்த தைலம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. மிக தெளிவாய் சொல்லப்பட்ட வார்த்தை. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, அந்த தைலத்தை யாருமே செய்யக்கூடாதான். அது நித்திய கட்டளைன்னு சொல்கிறார். இப்படித்தான் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிற வரைக்கும் அபிஷேக தைலம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செய்யப்பட்ட அபிஷேக தைலம் தான் பரிசுத்தப்படுத்த முடியும். நன்றாய் கவனிக்க, தேவனை ஆராதிக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அது அபிஷேக தைலத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு, இதுக்கு இன்னொரு பேர், அபிஷேகத்துக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் ஊற்றப்படுதல் என்று சொல்லலாம். ஊற்றப்பட்டு அவன் மிகவும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தப்படுத்தினா தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அது செல்லும். அதே ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஆசாரியர் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது. ஆரோன் கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். இந்த பொருளெல்லாம் இந்த பொருளை தான் என்னை ஆராதிக்கணும்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதுக்கு ஈக்குவலாக எந்த தைலத்தையும் செய்யக்கூடாதாம். ஏன்னா அது பரிசுத்தாவின் கொடுக்குற பரிசுத்தமான தைலம், அபிஷேக தைலம். இங்கே சொல்கிறாங்க பாருங்க, யாத்திராக 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரோடு நீ பேசி சொல்ல வேண்டியது, உங்கள் தலைமுறைதோறும் இது எனக்கு பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இது மனிதனுடைய சரீரத்தில் வார்க்கப்படல் ஆகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தில் செய்யக்கூடாது.
இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தம் இருப்பதாக. அப்படி செஞ்சானா அவன் அறுப்புண்டு போக கடவான். அப்போது இந்த அபிஷேக தைலம் செய்யப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ண செய்கிறாரோ அவர் சொன்னால் தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அப்போ பனிமுட்டுகள், தேவனை ஆராதிக்கிற பனிமுட்டுகள், ஆசாரிப்புக்குள்ள பனிமுட்டுகளும் இந்த அபிஷேக தைலத்தினால் பரிசுத்தப்படுத்தப்படுது. அதில் ஊழியம் செய்கிற ஆரோன் கோத்திரத்தையும் அபிஷேகம் பண்ணப்படுது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மளையும் கர்த்தர் இப்படி தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது தேவனுக்கு பிரியமான பிள்ளை. இந்த அபிஷேக தைலத்துக்கு விரோதமாக வேறொரு அபிஷேக தைலத்தை செய்தால் அங்கே சொல்ல மனிதன் மேல் வார்க்கப்படக்கூடாது. அப்போ இவங்களாம் மனுஷன் தானே, இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளாதபடி அபிஷேகம் பண்ண இன்றைக்கி பாருங்கள், என்ன முடிச்சானோ தெரியல, இஷ்டத்துக்கு திருப்பொழிவு நடக்கிறது ஊழியத்திலே. அவன் படித்தானா படிக்கலை, ஒப்பு கொடுத்தானா ஒப்பு கொடுக்கல, அர்ப்பணித்தானா எதுவும் கிடையாது. வா ஊழியத்துக்கு அர்ப்பணித்தான். அல்லேலூயா. யோசிக்கும் போதே காமெடியாக இருக்குது. கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுவார் என்பதை யோசித்து பாருங்கள். அபிஷேகம் என்பது சாதாரண இல்லை. இன்றைக்கு ஒரு கூட்ட அபிஷேகத்தை ரொம்ப கேவலப்படுத்துது. சரியான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். சரி பாருங்கள், நம்மளை கர்த்தர் எப்படி அபிஷேகம் பண்ணுறாரா? 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கலாம். மன்னிச்சுக்க, 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரம் நம்ம எவ்வளோ அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கணும். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணனா பரிசுத்த தைலம் தேவை, திருப்பொழிவு நடக்கப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை திருப்பொழிவு செய்திருக்கிறார். இவன் என்னுடைய குமார், இவனுடைய நேசகுமார், என் பரலோகத்து ராஜ்யத்துக்குரியவன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணுறது மாத்திரமில்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் உன் கூடவே இருந்து ஆலயமாக மாற்றுகிறார். இதையெல்லாம் மறந்து போயிடறாங்க பாருங்க. சொன்னது போலவே அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாடு நடந்து கொண்டே இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அபிஷேகம் பெற்றிருக்கிற நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பழைய ஏற்பாடு அபிஷேகம்னா பரிசுத்த ஆவியானுக்கு நேலாட்டம் தைலம். அந்த தைலத்தினால் பரிசுத்த ஆவியானுக்கு மக்களை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரே நேராக ஸ்ட்ரைட்டாக இறங்குகிறார், நேராக உண்மையில் இறங்குகிறார், அவனை பரிசுத்தப்படுத்துறார். அப்போ அபிஷேகம் என்பது இன்னொரு பொருள், பரிசுத்தப்படுத்துதல் அல்லது பிரித்தெடுத்துதல் அல்லது தேர்ந்தெடுத்துதல். அப்படி தேர்ந்தெடுத்திருக்கிற மக்கள் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இன்றைக்கு பாருங்கள், அபிஷேகம் இல்லைன்னு ஒரு கூட்டம் இந்த பைபிள் ஸ்டடி பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் ரொம்ப கற்று தெரிந்த அறிவு நிறைய வளர்ந்துட்டு சொல்லி அபிஷேகமே இல்லை அப்படின்றாங்க. அவங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா, எல்லாம் பண்ணுங்க, ஊழியத்தை ஒழுங்காக செய்கிறோமா? 5 ஊழியத்தில் முதல் ஊழியம் சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்கிறோமா? சுவிசேஷ ஊழியம் செய்யணும்னா அபிஷேகம் தேவை. சுவிசேஷ ஊழியத்தை செய்ய பாருங்கள். ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பான், கொடுக்கும்போது பாரு சீன் திட்டுவான், தேவனை மறுதளிப்பான், இயேசு மறுதளிப்பான். அதை சகிக்க முடியுதா நம்மளால்? அதை போய் நின்னாதானே தெரியும். பைபிள் ஸ்டடின்னு ஒரு கூட்டம், சர்ச்சு நடத்தின ஒரு கூட்டம், அங்கேயே உட்காந்துருப்பாங்க. சுவிசேஷம் பண்ணுறவங்களையும் திட்டுவான். நீ அபிஷேகம் வாங்கினா தானே அங்கே சுவிசேஷம் சொல்ல முடியும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எல்லாரும் சொல்ல இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. பைபிள் ஸ்டடி கற்றுட்டா போதும். பைபிள் ஸ்டடி கற்றுட்டு என்ன பண்ண போகிறேன்? போய் முதல்ல சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சால் தான் அதுக்குரிய அபிஷேகத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 5 ஊழியன் பிரிச்சுப்பாங்க. தேவ பிள்ளைகளே, நன்றாக உண்மையில் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இருக்குது. முதலாவது நீ செய்ய வேண்டியது சுவிசேஷம். ஒரு கூட்டணிக்கு சுவிசேஷம் பண்ணுறது, நான் சர்ச்சில் மட்டும் மெசேஜ் கொடுப்பேன், நான் ஃபெஸ்டிவல் டேஸில் மட்டும் பேசுவேன், இதெல்லாம் ஒரு ஊழியெல்லாம் கிடையாதுங்க. கடுமையான அப்போஸ்தலர்கள் உழைப்பு. அவங்க அப்படி தான் செஞ்சாங்க. அப்போ ஒரு டாக்ஸ் கொடுக்கும்போது தூக்கி மூஞ்சில் விசிறி பார்க்குறாரு. அதை சகிக்கக்கூடிய அபிஷேகம் பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். நான் அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த அபிஷேகத்துக்கு பேர் பழைய ஏற்பட்ட தைலத்தினால் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அந்த செய்முறைகளை பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பில் நேராக அவராகவே இறங்கி வந்து விட்டார். நமக்காக நம்முடைய சரீரத்தில் ஆளுக்கு செய்து கொண்டிருக்கார். நீ தப்பு செஞ்சா ஓரம் போய் ஒதுங்கி நின்று போயிடுவார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசப்பட்டால் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக பேசலாம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுக்க, பரிசுத்த ஆவியான் கொடுக்க உங்களுக்கு அவர் எப்பொழுதும் வாஞ்சியாக இருக்கிறார். நாம் தான் பெற்றுக்கொண்டும் கூட அதை ஓரம் தள்ளி விடுகிறோம். எனவே அபிஷேகம் தக்க வைத்துக் கொள்ளுங்கள்.
தேவராஜ்யத்துடைய காரியம் செய்வோம், ஜெயம் கொள்வோம், பரலோகத்தில் பிரவேசிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், வேலை ஸ்தலங்கள், உங்களுடைய ஊழியர்கள், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய வாலிப பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைகள், உங்கள் போக்குவரத்து யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.